சினிமா நடிகர்கள் ஏன் ஆரம்பத்துல இருந்து இங்க அரசியலுக்குள்ள வந்து யாருமே ஜெயிச்சது இல்லையா? எம்ஜிஆர் அவர்களும் சினிமா நடிகர் தான். அவருமே அரசியலுக்கு வந்து சிஎம் ஆயி மக்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவங்களும் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தவங்க தான். ஏன் கருணாநிதி அவங்களும் சினிமா துறை சார்ந்தவங்க தான். ஸ்டாலினும் சினிமா துறை சார்ந்தவங்க தான். அந்த கட்சியில உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சினிமா துறை சார்ந்தவங்க தான். சீமானும் சினிமா துறையை சார்ந்தவங்க தான். இப்படி எல்லாருமே சினிமா துறையில இருந்து அரசியலுக்கு வந்துட்டு விஜய் அவர்களை மட்டும் தாக்கி பேசுறது எந்த அளவுக்கு நியாயம்? அதுலயும் குறிப்பா விஜய் மட்டும் தாக்கி பேசுற மாதிரி தெரியல. நீங்க பேசுனது வந்து ஒட்டுமொத்த சினிமால இருந்து அரசியல் உங்க கட்சி தலைவர்களையும் சேர்த்து சொல்ற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது சினிமா நடிகர் அவர் பண்றது நல்லா இருந்துச்சுன்னா தொண்டைக்குள்ள கை வச்சு விசில் வேணா அடிக்கலாம், நாட்டை கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணி திமுகவால மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்துல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை விமர்சனம் பண்றதுக்கு எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனாங்களோ வடிவேல் வச்சு, அதே மாதிரி விஜய் அவர்களை விமர்சனம் பண்றதுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அதுல குறிப்பா பிரகாஷ்ராஜ் மட்டும் என்ன விதிவிலக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா பிரகாஷ்ராஜுக்கு வந்து தமிழ்நாட்டுல ஓட்டே கிடையாது. அப்படி இருந்தும் இந்த அளவுக்கு பேச வச்சு அவரை வந்து அப்படியே விஜய்க்கு எதிராக மாத்தி விடுறாங்க. என்ன தேர்தல் நெருங்க இந்த மாதிரி சினிமா துறையை சேர்ந்தவங்க வந்து நிறைய பேர் வந்து எதிர்கட்சியில விமர்சனம் பண்றது வந்து ஒரு வாடிக்கையா இருக்கும். அதுல பிரகாஷ்ராஜையும் அந்த ஒரு நோக்கத்துலதான், இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்ல தான் பேச வச்சிருக்காங்க.